பிரேஸ் த லார்ட். நேற்றைய காணொளியை பதிவேற்றம் செய்த பிறகு அதில் அந்த பாடலை பாடிய தம்பி என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்று சென்று தேடி பார்த்தபோது அவரும் தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார். பரி என்றால் குதிரை, வாரங்கள் என்றால் படை, குதிரை படைகள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படித்திருப்பார் போலும். யோசேப்புடன் ரதங்களும் குதிரை வீரரும் அவனோடு போனதால் பரிவார கூட்டம் அதிகமாயிருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்கிலத்தில் வெரி கிரேட் கம்பெனி ஆர் ரெட்யூன், RETINUE என்று எழுதியுள்ளது. இதே பரிவாரங்கள் என்ற வார்த்தை நம்முடைய வேதத்தில் ஒரு 5 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 59 பார்த்தோம். இப்பொழுது 1 ராஜாக்கள் 10:2 சேபாவின் ராஜஸ்திரீ மிகுந்த பரிவாரத்தோடும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்கிலத்தில் அது கிரேட் ட்ரெயின் ஆர் கேரவன் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நீளமான ரயில் போன்ற ஒழுங்கான ஒரு அமைப்பு. அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனம் அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள் என்று எழுதியிருக்கிறது. அது ஆங்கிலத்தில் ஷி ரிட்டர்ன்ட் வித் ஹர் சர்வன்ட்ஸ் என்று உள்ளது. எனவே நேற்று நான் கூறியது போல யாக்கோபு தன்னை சந்தித்த தேவ தூதர்களை எ கிரேட் கப்புள் ஆஃப் ஆர்மி, 2 சேனை கூட்டம் என்று அவர் சொன்னார். அதை மனதில் வைத்து ஏசாவிற்கு பயந்து தன்னுடைய எல்லாவற்றையும் 2 பிரிவுகளாக பிரித்து அந்த 2 சேனைகளும் தேவ தூதர்களின் சேனைகளும் தன்னை காத்து கொள்ளும் என்ற அர்த்தத்தில் 2ஆக பிரித்து அனுப்பினார் என்று பார்த்து கொள்ளலாம். ஆமேன்.